வணக்க நண்பர்களே. இன்றுள்ள காலத்தில் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாகவும் சில சுற்றுலாவிற்காகவும் கல்விக்காகவும் நாம் மேலை நாடுகளுக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் பலர் ஒருமுறையாவது வெளிநாட்டிற்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணமானது இருக்கும். நமது நாட்டில் உள்ளது போன்று அனைத்து நாடுகளிலும் சட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. வெளிநாடுகளுக்கு செல்லும்போது அந்தந்த நாட்டின் சட்டத்திட்டங்களை நாம் அறிந்திருப்பது அவசியம். ஏனெனில் நமது நாட்டினை போன்று அனைத்து நாடுகளுக்கும் ஒரே சட்டங்கள் இல்லை. அந்தந்த நாட்டின் கலாச்சாரத்தை பொறுத்து சில சட்டங்களில் விலக்கும், சில செயல்களுக்கு கடுமையான தண்டனையும் நடைமுறையில் உள்ளது. அந்த நாடுகளுக்கு செல்லும்போது நாம் அந்த சட்டத்தை கடைபிடிக்க தவறும் பட்சத்தில் அந்நாட்டு சட்டத்தின் மூலமாக நாம் தண்டனை பெற முடியும். அந்த வகையில் சில நாட்களில் உள்ள சட்டத்தை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்வோம். ஐஸ்லாந்து நாட்டில் ஸ்ட்ரிப் கிளப் என்று அழைக்கப்படும் விடுதிகளில் பெண்களின் ஆபாச நடனங்கள் நடைபெற்று வந்தது. இந்த விடுதிக்கு தற்போது அந்நாட்டு அரசானது தடை விதித்து அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா நாடுகளில் காதலர் தினம் கொண்டாடுவதில் மற்றும் காதலர் தினத்தன்று பெண்களுக்கோ அல்லது ஆண்களுக்கோ சாக்லேட் மற்றும் பரிசுகள் போன்ற எந்த ஒரு பொருளும் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ கடுமையான தண்டனைக்கு வழிவகுக்கும். அதேபோன்று தாய்லாந்து நாட்டில் அவர்களின் பணத்தை யாரும் கால்களால் மிதிக்கக்கூடாது. அந்நாட்டு பணங்களில் நாட்டு அரசரின் முகமானது இருக்கும் என்பதால் பணத்தை கால்களால் மிதிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். கனடா நாட்டில் உள்ள பெற்றோர்கள் அவர்களின் குழந்தைகளை கைகளினால் தூக்கி செல்ல வேண்டும். முன்பு நடைமுறையில் இருந்த பேபி வால்கர்ஸ் என்று அழைக்கப்படும் சக்கரங்கள் வைத்திருந்த குழந்தைகளின் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்களுக்கு கவனக்குறைவால் சில நேரத்தில் விபத்துக்கள் நேர்ந்ததால் இதற்கு தடை விதித்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறும் நபர்களுக்கு சுமார் 1 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. இந்த மாதிரி மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.